பைபிள்ல இயேசு ஒரே ஒரு தடவை தான் பாடல் பாடினதாக எழுதி வச்சிருக்காங்க. எப்ப தெரியுமா? அந்த கடைசி ராத்திரி தன் சீடர்களோடு உட்கார்ந்திருந்தப்போ. அப்பொழுதுதான் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான். பேதுருவும் 3 தடவை மறுதலிக்க போகிறார். இதெல்லாம் நடக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரிஞ்சிருந்தும் அப்புறம் கெத்சமனே தோட்டத்துக்கு போக போகிறார். அங்கே அவர் தோளில இருந்த பாரத்தை உணர்ந்து ரத்தம் வியர்வையா வரப்போகிறது. அந்த நிலைமையிலும் இயேசு ஒரு கீர்த்தனை பாடல் பாடுகிறார். இதுல இருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி என்னன்னா, ஆராதனைனா நான் இப்போ எப்படி இருக்கேன்னு பார்க்கிறது இல்ல. ஆராதனைனா அது ஒரு ஆயுதம். அதான் உங்கள் கவலை நடுவுல, உங்களை யாரோ காட்டிக் கொடுத்த நடுவுல, மனம் உடைஞ்சு போன நடுவுல ஒரு கிறிஸ்தவனின் கடமை என்ன? கீர்த்தனை பாடுவது, அவரை புகழ்வது, எந்த சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுவது. அதுதான் உங்கள் ஆத்துமாவுக்கு பலம் கொடுக்கும். கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டத்துல நீங்கள் முழுமையா நுழைய வழி செய்யும். என்ன செஞ்சாருன்னு பாருங்கள். அவர் தோல்ல இருந்த பாரம், வந்த வியர்வை எல்லாம் தெரிஞ்சுதான், தந்தையே முடியும்னா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து விடுங்கன்னு கேட்டாரு. ஆனா கடைசியில உன் விருப்பமே நடக்கட்டும் என்று சொல்லி ஆராதனையோடு போராடினார். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கடவுள் உங்களை காப்பாத்துவார். ஆனா அந்த புயல் நடுவிலேயே அவர் உங்களை ஆராதிக்க சொல்கிறார். அதன் மூலமாதான் உங்கள் நம்பிக்கை வளரும். அப்போ என்ன செய்யணும்? உங்கள் அருகில் உள்ள நல்ல நண்பர்களை, நம்பிக்கை உள்ளவங்களை அழைத்து அவங்களோடு பேசுங்கள். ஞானமான ஆலோசனை வாங்குங்கள். இயேசுவும் கூட சுற்றிலும் சீஷர்களை வச்சுக்கிட்டார். ஜெபம் செய்ய அவர்களை கேட்டுக்கொண்டார். பரலோக பிதாவிடம் தானே பிரார்த்தனை செய்தார். உங்கள் புயல் நடுவிலேயே ஆராதனை செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார்.